நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பீர்களே, ஆனால் நீங்கள் என்ன பெற்றிருக்கிறீர்கள்? நீங்கள் வல்லமையை பெற்றிருக்கிறீர்கள், நீங்கள் அன்பை பெற்றிருக்கிறீர்கள், நீங்கள் சமாதானத்தை பெற்றிருக்கிறீர்கள். என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. நீங்கள் சமாதானத்தை பெற்றிருக்கிறீர்கள், நீங்கள் முத்திரிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் அடையாளத்தை பெற்றிருக்கிறீர்கள். ஆமென். நீங்கள் இளைப்பாறுதலை பெற்றிருக்கிறீர்கள், சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமான சந்தோஷத்தை பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் நங்கூரம் பாய்ச்சப்பட்டிருக்கிறீர்கள். ஓ, என்ன பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாய் நீங்கள் அப்படியாய் தான் இருக்கின்றீர்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியினால் இருந்திருந்தால் நீங்கள் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குள் பிரவேசித்து கடைசி நாட்களில் உண்டாக இருக்கும் பொது உயிர்த்தெழுதலுக்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதாகும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வரப்போகின்ற உலகத்தில் மகிமையிலும் மகத்துவத்திலும் அவர் வருகின்றதை கண்டவர். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவிக்கும், அவருக்குள் நித்திரையா இருக்கின்ற அந்த அழிவுள்ள சரீரங்கள் எழுந்திருக்கும் என்று கூறியுள்ளார்.